ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. நம்ம எங்கே போகிறோம்னா இமாச்சல் பிரதேஷ் போக போகிறோம். அதுவும் லாரியில் சேலம்லேருந்து போக போகிறோம். இன்றைக்கி லோடு ஆகிட்டுருக்கு. இமாச்சல் பிரதேஷ் போயிட்டு அங்கே லோடு இறக்கிட்டு அங்கேருந்து நம்ம ஜம்மு காஷ்மீர் போகிறோம். ஜம்மு காஷ்மீர் போய் ஆப்பிள் லோடு ஏற்றிட்டு வர போகிறோம். அந்த வீடியோவில் இனிமேல் லைனாக வரும், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம போகிற லாரி போய் காட்ட போகிறேன், பாருங்கள். இந்த வண்டியில் தான் போக போகிறோம். இமாச்சல் போயிட்டு லோடு இறக்கிட்டு அங்கேருந்து ஜம்மு போய் ஆப்பிள் ஏற்ற போகிறோம். இந்த வண்டியில் தான் பாருங்கள். அப்படியே ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். கீழே மூட்டருக்கு பார்த்தீங்களா, இப்படி நிற்க வச்சுருக்காங்களே மூட்டை, அந்த மூட்டை தான் நம்ம லாரியில் ஏற்ற போகிறோம். உங்களுக்கு ஆளுக்கு ஏற்றுவாங்க. இப்போ ஏற்றும் போது உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மருந்து அடிச்சுட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ளே. இது மஞ்சள் லோடு ஏற்றுறதுனால பூச்சி புழுவெல்லாம் வந்துடக்கூடாது, ரொம்ப தூரம் போகிறது அப்படிங்கிறதுனால வண்டிக்குள்ளே மருந்து அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுங்க லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. இந்த லோடு ஏற்றுறதுக்கு எப்படியோ 2-3 மணி நேரம் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றி முடிச்சாச்சு. மணி 12. இப்போ பில்லு வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வண்டி லோடு பில்லு பார்த்தீங்கன்னா காலையில் தான் கொடுத்தாங்க. காலையில் வாங்கிட்டு அப்படியே டயரு ஏர் செக் பண்ணிவிட்டு அப்படியே முதல்ல கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் ஓமலூர் தாண்டி தொப்பூர் வந்துட்டோம். தொப்பூர் செக் போஸ்ட்டு கிராஸ் பண்ணுறோம். இந்த தொப்பூர் கணவாயில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகும். நிறைய நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. அது காரணம் என்னென்னா, பேய் இருக்குது அதனால தான் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் போட்டிருப்பாங்க. யூடியூப் சேனலில், நியூஸ் பேப்பரில் நிறைய பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ஆக்சிடெண்ட் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 2 to 4, அது விடிய காலையில் 2 to 4 இந்த மாதிரி அதிகமாகும். அப்படி ஆகிற டைம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் அதான் நல்லா தூங்குகிற டைம். அசந்து வீட்லேயோ எங்கேயாவது இருந்தால் நல்லா தூங்குகிற டைமு. அந்த டைம் பார்த்திங்கன்னா டிரைவர்களுக்கு தன்னை எறியாமல் தூக்கம் வந்துடும். கண்ணு முழிச்சிட்டே இருக்கும். கண்ணு முழிச்சிட்டே இருந்தாலும் தனப்பில் தூக்கம் வந்துடும். அந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு. அப்படி ஆகும்போது என்ன ஆகும், திடீர்னு குறுக்கால யாரோ ஒடியார மாதிரி இருக்கும். ஆளுக்கு பொண்ணு ஆம்பளை இல்லாட்டி ஆடு மாடு திடீர்னு குறுக்கால ஓடுற மாதிரி இருக்கும். அதை பார்த்து திடீர்னு ஆள் வந்துட்டாங்கன்ட்டு ஆள் குறுக்கால வந்து பிரேக் அடிக்கிறது தான் கால் போகும். அப்படி திடீர்னு பிரேக் அடிக்கும்போது என்ன ஆகும், பின்னாடி வர வண்டிக்காரங்க நம்மளால் அடிப்பாங்க. அடித்தாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு உயிர் சேதம். அப்படி இல்லை, வண்டி பின்னாடி வரலைன்னா நம்ம நிலத்தடி மாதிரி பக்கத்தில் இருக்கிற குழியில் விழறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் அதனால தான் நிறைய பேர் பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன, உங்களுக்கு தெரிஞ்ச டிரைவரை கேட்டு பாருங்கள். பக்கத்தில் இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வண்டி ஓட்டும் போது தூக்கம் வந்துருச்சுன்னா, இந்த மாதிரி ஆளுக்கு குறுக்கால போகிற மாதிரி இருக்குது, திடீர்னு வருமா இல்லைன்னு கேட்டு பாருங்கள். அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. மற்றபடி இந்த யூடியூப்பில் வர்றது, மற்ற வேறு நியூஸ்லாம் வர்றது, இதெல்லாம் பேய் இருக்குங்கிறத சுத்த பொய். உண்மையான காரணம் என்ன, இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் தொப்பூர் டோல்கேட்டு. தொப்பூர் மேடு ஏறினோன்னே வரும், முதல்லையே வரும் இந்த டோல்கேட்டு தான். இதை தாண்டி தான் நம்ம கிருஷ்ணகிரி, ஒசூர், பெங்களூர்லாம் இந்த வழியாக தான் போவோம். நாம் இமாச்சல் போகிறது கூட இந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்துட்டோம். பெங்களூரில் பெட்ரோல் பங்க்கில் டீசல் ஃபில் பண்ணிவிட்டு கிளம்புறது தான். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு சொல்லுவாங்க. பெங்களூர்லேருந்து நிலமங்கலம் வர வழியில் இதில் தான் தும்கூர் இந்த மாதிரியெல்லாம் வருவோம், ஒஸ்பேட்டு. இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேங்கிறது பார்த்திங்கன்னா பைக்கெல்லாம் அலௌடு இல்லை. பைக்கு, ஆட்டோ, இந்த மாதிரி டிராக்டர் இந்த மாதிரி வண்டியெல்லாம் அலௌடு கிடையாது. நல்ல பெரிய வண்டி, லாரி, இந்த கார் இந்த மாதிரி வண்டியை மட்டும் தான் அலோட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒஸ்பேட் வந்துட்டோம். காலையில் 6 மணி ஒஸ்பேட் வரும்போது. இப்போ ஒஸ்பேட்டு பக்கம் வந்து டயர் வடிச்சிடுச்சு வண்டியில், லெஃப்ட் சைடு டயரு. இது லெஃப்ட் ஆக்சல் டயர்னு சொல்லுவாங்க. இந்த டயர் வேணுன்னா அவன் மேலே ஏற்றிக்கலாம். லோடு இருந்தால் கீழே இறக்கிக்கலாம், லோடு இல்லைன்னா மேலே ஏற்றிக்கலாம். வர வழியில் ரன்னிங்லேயே வெடிச்சிடுச்சு. வேறு டயர் மாற்றலான்னு ஸ்டெப்னி பார்க்கும்போது ஸ்டெப்னி காற்று இல்லை. வரும்போது செக் பண்ணிட்டு வந்தோம். இருந்தாலும் பஞ்சர் போல் இருக்குது. எங்களுக்கு முன்னாடி கம்பெனி வண்டி போகுது 200 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில். அங்கே போய் தான் வண்டி டயர் மாற்றணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா தாபாவில் இருக்கோம். 2 நாளாக வண்டியில் ஒன்றும் செய்யலை. அடுப்பு ரிப்பேரு, கேஸ் அடுப்பு ரிப்பேர் ஆகிடுச்சு. அப்படிங்கிறனால கடையில் தான் சாப்பிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சோலாப்பூர் போகிற வழியில் ஒரு பைபாஸில் ஒரு தாபா இருந்துச்சு. அங்கே தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா கர்நாடகாக்குள்ளேருந்து மகாராஷ்டிராக்குள்ள உள்ளே போகிற எல்லை. இங்கே போய் வண்டி என்ட்ரி பண்ணிட்டு தான் நாம் மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்கு உள்ளே போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் சோலாப்பூர் தாண்டி தெம்புர்னி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். இங்கேருந்து நாம் அகமது நகர் போகணும். ஒரு 160 கிலோமீட்டர். இந்த ஏரியா தான் ரொம்ப மோசமான ஏரியா. திருட்டு தொல்லை அதிகமாக இருக்கும். டிரைவர்களால் அடித்து பணம் பிடுங்கிடுவாங்க. தெம்பூர்னிலேருந்து கருமலா வரைக்கும் 60 கிலோமீட்டர். அதில் வந்து ரோடு நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை, சீக்கிரமாக வண்டியில் போயிடலாம். அடுத்து கருமலா வரும். அந்த கருமலாவிலேருந்து அகமது நகர் வரைக்கும் தான் அந்த 100 கிலோமீட்டர் தான் ரோடு ரொம்பவே மோசமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ரோட்டு தான். இந்த ரூட்டில் பகலில் ஏன் நீங்கள் பகலில் வரலான்னு கேட்கலாம். பகலில் வந்து ஆயிரக்கணக்கில் வண்டி வரும். இந்த 160 கிலோமீட்டர் தாண்டுறதுக்கு ஒரு நாளே ஆகிடும். அதனால் இதில் பகலில் வரதை விட நைட்டு வர்றது நம்ம ஓன் ரிஸ்க்கு தான், பார்த்து தான் வந்துக்கணும். நாம் அப்படி தனியாக வர சூழ்நிலையில் ஏதாவது லாரிக்காரங்க வந்தாங்கன்னா எல்லாம் ஒன்றா கூட வந்துடணும். தனியாக வர்றது நம்ம ரிஸ்க்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நகருக்குள்ளே வந்துட்டோம். அதாவது அகமது நகருக்குள்ளே வந்துட்டோம். எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வரும்போது ஒரு சில வண்டி தான் வந்துச்சு, அப்படியே வந்துட்டோம். இப்போ நாம் அகமது நகரில் தாண்டி சீரடிக்குள்ளே வந்துட்டோம். காலையில் வெடிஞ்சிடுச்சு 6 மணி. இன்னும் 2-3 கிலோமீட்டரில் சீரடி. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சீரடி சாய் அது அங்கே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா சீரடிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இதுதான் சீரடின்னு சொல்லுவாங்க. சீரடி சாய்பாபா பார்க்க நிறைய பேர் வருவாங்க. அது இங்கே தான் இருக்குது அந்த கோவில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மண்மேடு வந்துட்டோம். அந்த ரைட் சைடில் ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் மண்மேடுன்னு சொல்லுவாங்க அந்த ஊர். அந்த மலை பார்த்திங்கன்னா அப்படியே சிவலிங்கம் மாதிரியே இருக்கும் அந்த ஷேப்பில். நேராக பார்த்தீங்கன்னா அதோட கார்னரில் அந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோட்டை ஒன்று இருக்குது. அந்த வீடியோவில் அவ்வளோ தூரம் என்னால் எடுக்க முடியல. இன்னொரு நாளைக்கு முடிஞ்சால் எடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டயர் வெடிச்சிருந்துச்சுல, அந்த டயரை மண்மேடு வந்து நம்ம கம்பெனி வண்டியிலேருந்து மாற்றிட்டு, பஞ்சர் போன டயரையும் மாற்றிட்டு கிளம்பிட்டோம். நம்மளுக்கு இங்கே வர 2 நாள் ஆகிருக்கு. இங்கே தான் மண்மேடு. எல்லா வண்டியும் நம்ம தமிழ்நாட்டு வண்டி நிறையா வண்டி இங்கே தான் நிற்கும். இங்கே ஒரு பங்க் இருக்குது. இங்கே தான் வண்டி டயர் மாற்றிட்டு நம்ம சமையல் செஞ்சு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அந்த மலை மேலே பார்த்திங்கன்னா ஒரு கோட்டை மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு எப்படி வழின்னு தெரிய மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நான் வாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். இப்போ எடிட்டிங் பண்ணும்போது தான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எனக்கு சரியான கோல்டு, அதனால் வாய்ஸ் சரியாக கேட்காது. அப்படி சரியாக கேட்கலன்னா அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணிக்கலாம். See you friends, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.